அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்மந்தமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பினையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நேற்று வெளியான ஒரு அறிவிப்பு கேட் எக்ஸாம் சம்மந்தமாக மத்திய அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. இந்த கேட் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் அனைவருக்குமே தெரியும், பொறியியல் படிப்புகளில் நம்மளுடைய யூஜி முடிச்சுட்டு பிஜி போகிறதுக்கு இந்த கேட் எக்ஸாம் எழுதி அந்த மார்க் மூலமாக நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டைஃபன் கிடைக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய ஐஐடி என்ஐடி அந்த மாதிரி கல்லூரிகளில் நமக்கு இடம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது வெறும் கல்விக்கு மட்டும் கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்மளுடைய பிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய பப்ளிக் செக்டார் யூனிட்டில், அதாவது நம்மளுடைய இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், அப்புறம் ஆயில் அண்ட் கேஸ், ஓஎன்ஜிசி, அப்புறம் நம்மளுடைய பிஎஸ்என்எல், இந்த மாதிரி பல்வேறு முக்கியமான மத்திய அரசாங்கத்தினுடைய வேலைவாய்ப்புகள்லையும் இந்த கேட் எக்ஸாம் வச்சு வேலைக்கு அப்பாயின் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட் எக்ஸாம் மார்க் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஒரு நல்ல வேல்யூ இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் வேலைவாய்ப்புகளில் கேட் மார்க்கை வச்சு அவங்க போஸ்டிங் போடுறதுனால தனியாக எக்ஸாமோ இன்டர்வியூ அவங்க கனெக்ட் பண்ணுறதே இல்லை. அப்போ நீங்கள் கேட் எக்ஸாம் அட்டன் பண்ணி நீங்கள் இதில் பாஸு ஃபெயில் அப்படிலாம் கிடையாது. ஒரு மார்க் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மார்க் படி நீங்கள் மார்க் அதிகமாக வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது நீங்கள் ஒரு போஸ்டிங் இல்லை இதுக்கோ வாய்ப்பு கிடைக்கும். இல்லை அப்படின்னா அந்த மார்க் படி நம்பர் நீங்கள் லோவராக வாங்கினோம்னா அதுக்கு நம்ம காலேஜ் கிடைக்கும். அவ்வளோதான். மார்க் அதிகமாக வாங்கினா நமக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். அந்த கேட்டு மார்க் பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு அந்த மார்க் நமக்கு யூஸ் ஆகிக்கிறோம், எலிஜிபிள் ஆகிரும். நம்ம அதை வச்சு மேற்கொண்டு படிக்கலாம், இல்லை நல்ல வேலைவாய்ப்பாக இருந்தால் நம்ம அதில் போய்க்கிடலாம். ஸோ நிறைய பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பப்ளிக் செக்டாரில் கவர்மெண்ட்டுடைய ஒப்புதல் உள்ள ப்ரைவேட் செக்டார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேட் மார்க் தான் கேட்குறாங்க. அத்தகைய கேட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 26வது கேட்டுக்கான அறிவிப்பு வெளியே இருக்குது. ஸோ அவங்க அனைவருக்குமே தெரியும். இதை அப்ளை பண்ணுற பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டு February 7. எக்ஸாம் சொல்கிறேன். எக்ஸாம் February 7, 8, 14 அண்டு 15 எக்ஸாமு. இதை அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் பார்த்திங்கன்னா August 25 இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. September 25 க்ளோஸ் ஆகுது. அதாவது நீங்கள் அந்த க்ளோசிங் டேட்டு நீங்கள் சரியாக அப்ளை பண்ண முடியல அப்படின்னா எக்ஸ்டெண்டட் பீரியட் இருக்குது. இதுதான் October 6 வரைக்கும். நீங்கள் October 6க்கு நீங்கள் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்குன்னு அந்த லேட் ஃபீஸை நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபீமேல், எஸ்சி, எஸ்டி, அப்புறம் பிடபிள்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா, ஓகேங்களா. மற்றவங்களுக்கு 2000 ரூபா. இதுதான். அப்போ இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா தெளிவாக போட்டிருக்காங்க. இன்ஜினியரிங்ஸ் படித்தவங்க, அதாவது நமக்கு தெரியும் பெரிய இது இல்லை. ஸோ ரிசல்ட்டு March 19 அன்னைக்கு வெளியாகும் அப்படின்னு போட்டாங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். பிஇ அதாவது யூஜி முடித்தவங்க, 3rd இயர் படிக்கிறவங்க அவங்களோட விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களே பாருங்கள். செவரல் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் ஹேவ் ஆல்சோ பீன் யூஸிங் கேட் ஸ்கோர் ஃபார் ரெக்ரூட்மெண்ட். கேட் ஸ்கோருக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க. 2 papers for the fees payment in twice that of a single paper. இந்த கேட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபையிங் இன் கேட் டஸ் நாட் guarantee admission, scholarship or a job. Admission to any institute is fully depend on the admitting institute criteria or educational qualification. Gate qualification does not assure a public sector undertaking job. No responsibility is assumed for admission, scholarship, job. இந்த கேட் எக்ஸாம் நீங்கள் மார்க் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும், ஜாப் கிடைக்கும், காலேஜில் சேர்க்கலாம் அப்படிங்கிற எந்த இதுவும் அவங்க தரமாட்டாங்க. அது அந்தந்த இதை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கேட் எக்ஸாமுக்கு விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள்.
3 இயர்ஸ் வரைக்கும் இந்த மார்க் வந்து உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும், வேலிடாக இருக்கும். அதுக்கு மேலே அந்த மார்க் வந்து வேலிட் இருக்காது. ஓகேங்களா? இதுதான் என்னுடைய இது. ஸோ இந்த கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன்ஜினியரிங் கேட் எக்ஸாம் வந்து நேஷ்னல் லெவல் எக்ஸாமினேஷன். அதனால் விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் வந்து இப்போ யார் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஐஐடி கவுஹாத்தி. அவங்க தான் இந்த வருஷத்தினுடைய கேட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதுதான் என்னுடைய லேட்டஸ்ட் அப்டேட்டு. விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.